மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் மீண்டும் ஒரு அதிரடியை கிளப்பியிருக்கிறார். இன்று காலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதத்திற்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை பேசுபொருளான நிலையில் தொடர்ந்து நான் உங்களோடு இருப்பேன் என்கின்ற வகையில் அவருடைய அறிக்கை இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அதிகாரம் கிடைத்து விடக்கூடாது என்கின்ற மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்றெல்லாம் அந்த அறிக்கை கூறுகிறது. செய்தியாளர் சதீஷ்மணி கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சதீஷ்மணி, ஆதவ் அர்ஜுனாவுடைய அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன? வணக்கம் கார்கே. ஆதவ் அர்ஜுனன் விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்று அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். நீங்கள் கூறியது போல அவரது தற்போது அந்த இடைநீக்கத்திற்கு பிறகாக அவரை பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போதும் அவர் கிடைக்கவில்லை. தற்போது அவர் தனது சமூக வலைதள பக்கத்துல தனது விளக்கமாக அளித்திருக்கிறார். அதாவது இந்த கடிதம் பெற்றவுடன், இந்த இடைநீக்க கடிதம் பெற்றவுடன் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறார், அதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார் என்ற அடிப்படையில ஒரு விளக்கமானது அவர் தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியில் இந்த அறிக்கையின் இறுதியில 1000 கைகள் மறைந்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்கிற வரிகளோடு அவர் முடித்திருக்கிறார். இடையில் அவர் தற்போது அந்த அறிக்கையின் வாயிலாக, அதாவது அவருடைய விளக்கத்தின் சாராம்சம் இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே அவர் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் கொள்கையுடைய உறுதிப்பாடுடன் அவர் பயணிப்பதற்கான வரிகளாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த அறிக்கையின் கூறப்படும்போது, அதிகாரத்தை அடைவோம் என்று எழுச்சி தமிழர் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நான் இணைந்தேன் என்கிற அடிப்படையில் அந்த விளக்கமானது தொடங்கி இருக்கிறது. அதாவது துணை பொதுச் செயலாளராக தன்னை நியமனம் செய்து கையெழுத்திட்ட கடிதம் பெறப்பட்ட போது எந்த மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில் தான் நான் தற்போது இந்த இடைநீக்கம் செய்யப்பட்ட கடிதத்தை பெற்ற போதும் இருக்கிறேன் என்கிற அடிப்படையில அவர் தெரிவித்திருக்கிறார். தலித் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை அந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருப்பதே நேர்மையான மக்கள் அரசியலாக இருக்கும் என்று எனது உள்ளார்ந்த எண்ணத்தை தோழர்கள் மத்தியில் இப்போதும் பதிவு செய்த கடமைப்பட்டுள்ளேன் என்கிற தொடர்ந்து அவர் அதை கூறி வந்ததை அவர் மறுபடியும் மீண்டும் இங்கே உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலை தான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் அவர் கூறிய எதற்காக இந்த பிரச்சனைகள் எழுந்ததோ, எதற்காக இந்த சிக்கல்கள் எழுந்ததோ அதை தொடர்ந்து அவருக்கு இந்த பதிவிலும் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதே போல எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெரும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களே மக்களுக்கான ஆட்சியாளர்களாக விளங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்ற கொள்கையில் உறுதியாக பயணிக்கிறேன். மக்களே ஜனநாயகத்தின் நீதிபதிகள் எனவும் தனது விளக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம். மத பெரும்பான்மைவாதம், சாதி ஆதிக்கம், பெண்ணடிமைத்தனம், சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல், எளிய மக்களுக்கான எதிரான ஆதிக்கம் அல்ல என்ற சமூகத்தில் தொடர்ந்து நடந்து வரும் அநீதிகளுக்கு எதிரான தன்னுடைய குரல் சமரசம் இல்லாமல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் எனவும் அந்த விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார், அண்ணா ஆகியோரின் கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை துவங்கினேன். அந்த கொள்கையின் வழியில் எனது பயணம் எப்போதும் தொடரும். புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டிக்காட்டியதை போல் சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சிறுவயதில் ஏமாற்றம், தோல்விகள், இழப்புகள் என காலம் தந்த நெருக்கடிகளை என்னை உத்வேகத்துடன் பயணிக்க செய்தன. கட்சியின் தலைமையின் இந்த நடவடிக்கையினையும் அந்த காலத்தில் கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். காலத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் இந்த கட்சியின் நிலைப்பாட்டை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில தொடர்ந்து அவர் பேசி வந்த கருத்துக்களை தனது விளக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதும், எந்த மாதிரி துணை பொதுச் செயலாளர் கடிதத்தை பெற்ற போது எந்த மனநிலையில் இருந்தேனோ அதே மாதிரிதான் தற்போது இருக்கிறேனோ அவர் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்க இடைக்காலமாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மீண்டும் அவர் கட்சியில் பயணிப்பார் என்கிற பலர் கருத்துக்கள் தெரிவித்து வரும் சூழலிலும் தொடர்ந்து அவருடைய இந்த விளக்கம் நம்ம முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தற்போது வரை அந்த கொள்கை உறுதிப்பாடோடு இருப்பதால் மீண்டும் அவர் விசிகாவில் இணைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பது போலவும் இந்த அறிக்கையின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது கார்கே. எனினும் அவர் கூறியது போலவே இந்த காலத்தில் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.